பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு பணிவான மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் எங்களுடைய தலைவர் நாசர் அண்ணாவுக்கு வணக்கம். என்னுடைய குருநாதர் என்னை திரையுலகிற்கு அறிமுகப்படுத்திய இயக்குனர் பிரபு சல்மா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிக்கிறேன். ஒரு கிடாயின் கருணிவனம். ஆக்சுவலாக சுரேஷ் சங்கையா மணிகண்டன் மூலமாக தான் எனக்கு அறிமுகம். மணிகண்டன் உங்களுக்கு அடுத்து ஒரு நல்ல கதை இருக்குது, என்னோடய அசிஸ்டண்ட் சுரேஷோட கதை இருக்குது, அதை கேளுங்க அப்படின்னு. கதையை கேட்ட உடனே ஆக்சுவலாக அது என்னென்னா, நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், இது ஹீரோ ஓரியன்ட் மூவி கிடையாது. ஹீரோனா இதில் இருக்கிற நீங்கள் பார்த்துருப்பீங்க 40 கதாபாத்திரங்களுமே ஹீரோ தான். அவ்வளோ பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால அந்த கதாபாத்திரம் என்னோட கேரக்டர் ராமமூர்த்தின்னு, அந்த கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. எப்படியா அந்த படத்தில் நான் நடிச்சிடணும்னு அப்போ எனக்கு தோணுச்சு. இதை நான் மணி முதல்ல பண்ணுற மாதிரி இருந்தது. அப்புறம் ஈராஸ் நிறுவனத்துக்கு போச்சு. அப்புறம் நான் சுரேஷ்கிட்ட கேட்டேன், நான் பண்ணுறேங்க, என்னன்னாலும் பரவாயில்லன்னு. ஆனால் அவ்வளோ பெரிய நிறுவனம், இயக்குனர் சொன்ன உடனே அவங்களும் யோசித்து என்னை கூப்பிட்டு பேசினாங்க. இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த சாகர் சார், சித்தி மேடத்துக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த படம் பார்க்கும்போது நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லுவேன், எல்லோரும் என்னை பார்க்கும்போது இன்றைக்கி வரை என்ன பேசுகிறாங்கன்னா, மைனா மாதிரி ஒரு படம் கொடுங்க சார், மைனா மாதிரி ஒரு படம் கொடுங்க. மைனாவை தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. நானும் ஒவ்வொரு படங்களையும் நானும் சொல்லுவேன், இது மைனா மாதிரி எனக்கு ஒரு படம் கொடுக்குங்க, இந்த படம் மைனா மாதிரி இருக்குங்க திருப்பி. ஏன்னா எனக்கு ஒரு ஆசை தான், அந்த லெவலுக்கு ஒரு படம் வேணும் அப்படின்னு. அப்படி மாதிரி மைனா மாதிரி மனசுக்கு நெருக்கத்தில் வச்சு பார்க்கக்கூடிய படமாக இது இருக்கும். அதில் நான் உறுதியாக சொல்லுவேன், அந்த அளவுக்கான ஒரு சிறந்த படம். இந்த படம் எல்லாம் முடிச்சுட்டு இதில் ஒரு சம்பவம். ஏன்னா அந்த படத்தில் கதாபாத்திரங்களை நீங்கள் ஒவ்வொன்று இப்போ பேசுனதை வச்சே சொல்லியிருக்கலாம், இவங்கெல்லாம் எப்படியெல்லாம் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நாங்கள் இப்போ ஒவ்வொருத்தருடைய கதாபாத்திரங்களுடைய குணாதிசயங்கள் இதில் தெரிஞ்சுது. இந்த படம் பண்ணும்போது ஒரு கதாபாத்திரம் நடிக்கிறதுக்கு ஒரு ஆக்டர் இது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு பெரிய ஆக்டர்கிட்ட அந்த கதையை சொல்ல போனோம். சுரேஷ் போய் சொல்ல போனார். அவங்க கதை கேட்டாங்க. கதை கேட்டுட்டு மறுநாள் உடனே எனக்கு ஃபோன் பண்ணாங்க, தம்பி இந்த கதையை நீ எப்படி செலக்ட் பண்ண அப்படின்னாங்க. என்னென்ன அப்படின்னா, முதல்ல உனக்கு அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்டா. இப்படி ஒரு படத்தை நீ நடிக்கணும் ஒத்துக்கிட்ட பாரு, அது உண்மையிலே ஏன்னா இப்போ ஹீரோன்னொன்னே எனக்கு என்ன இருக்குன்னு நீங்கள் ஒரு கூட்டத்துக்குள்ள ஒரு ஆள் அதில் ஒளிஞ்சிக்கிற, இப்படி ஒரு கதையை செலக்ட் பண்ண ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் சொன்னார், அவர் பெரிய சீனியர், நான் ஆக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அவரை பார்த்து வந்தோம் தான். அவர் சொன்னார், என் லைஃப்பில் இப்படி ஒரு நான் கதை கேட்டதில்லை, அப்படி அருமையான கதை. எனக்கு இதில் ஒரு கதாபாத்திரம், எனக்கு அவர் ஒரு கதாபாத்திரம் சொன்னார், அவர் வேறு ஒரு ரோலை கேட்டார். இயக்குனர் ஃபிக்ஸ் பண்ணுறாரு, இதுனா நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், இந்த கதையை கேட்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஆனால் அதை எடுக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை, இது எவ்வளோன்னு எனக்கு ஒரு 1 hour ஸ்பீச் பண்ணார். அப்போ எனக்கு பயம் வந்துருச்சு. நான் கதை கேட்டேன், இந்த படத்தை போய் நடிக்க போகிறோம், இவங்க ஒரே ஷெட்யூலில் முடிக்க போகிறாங்க. ஆனால் அவர் சொல்லும்போது அவர் டெக்னிக்கல் நிறைய விஷயம் சொன்னார். இது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அது சுரேஷ் அவர் கான்ஃபிடெண்ட்டாக இது அப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாங்கிறாரு. ஆனால் இது எப்படி எடுக்க முடியும்னு எனக்கு தெரியல. ரொம்ப அது கொஞ்சம் சுதாரிக்கணும், கொஞ்சம் அதுக்கு ரொம்ப சாதாரண விஷயம் இல்லைன்னு நிறைய பேசினார். எனக்கு ஒரு சின்ன தயக்கம் இருந்தது இந்த படம் ஆரம்பிக்கும் போது. ஆனால் 39 நாள் இந்த படத்தை முடிச்சது என்னால் இன்னும் நம்ப முடியல. நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், இந்த படத்தை பார்க்கல இவ்வளவு அழகாக இந்த படத்தை எடுக்க முடியுமான சத்தியமாக அது சுரேஷால் முடியும், அது ஈராஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஏன்னா இவங்க பெரிய சார்ட்டு, என்கிட்ட பிரசாத் அண்ணாவும் சரி ரமேஷ் அண்ணாவும் வந்தாங்கன்னா ஒரு சார்ட்டு, நான் எத்தனை மணிக்கு ஷூட்டுக்கு வரணும், எத்தனை மணிக்கு காஃபி குடிக்கணும், எத்தனை மணிக்கு போய் சாப்பிட்ணும், எத்தனை மணிக்கு உங்களுக்கு பிரேக் இருக்குது, எத்தனை மணிக்கு 5 மணிக்கு ஆச்சுன்னா நீங்கள் இல்லை உங்களுக்கு கார் இருக்குன்னு எல்லாம் பிளான்டு, பக்கா பிளான். அந்த பிளான் இருக்கிறதுனால தான் இது இவ்வளவு கரெக்டாக முடிஞ்சதுன்னு என்னால் நம்ப முடியுது. அதே மாதிரி பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு இயக்குனரும் கேமராமேன் 2 கண்ணு மாதிரி 2 பேரும் ஒத்துழைப்புன்னு. நானும் பார்க்குறேன், இன்றைக்காக ஒரு நாளாக தான் அவங்க 2 பேரும் சண்டை அடிச்சுக்குவாங்களான்னு. 2 பேரும் அப்படி ஒரு க்ளோஸ். அது இதில் டைரக்டர் யார் கேமராமேன் யாருன்னு பிரிக்கவே முடியாது. இங்கே 2 பேரும் ஒன்றா ஓடிட்டு இருப்பாங்க. அவ்வளோ பிரமாதம். நான் அதுக்கப்புறம் இப்படி நான் பார்க்கல, அவ்வளவு 2 பேரும் ஒத்துழைப்பாக இருந்தாங்க. அப்புறம் பிரவீன் அண்ணா, அவரும் அதுதான் கதையை கேட்டுட்டு அண்ணா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, யதார்த் நீ லைஃப்பில் ஒரு பிரமாதமான படத்தை செலக்ட் பண்ணியிருக்க, கண்டிப்பாக நீ இந்த மாதிரி செலக்ட் பண்ணாலே உனக்கு ஒரு நல்ல கேரியர் இருக்குது அப்படின்னாங்க.
அண்ணாக்கும் ரொம்ப நன்றி இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணி கொடுத்ததுக்கு. கண்டிப்பாக இது எனக்கு மனசுக்கு நெருக்கமான ஒரு சினிமா. கண்டிப்பாக உங்கள் மனசுக்கும் அது நெருக்கமான சினிமாவாக இருக்கும். நம்ம சில கலாச்சார பதிவுகள் எல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறோம். இந்த படம் திருப்பி அது ஞாபகப்படுத்தும்னு எனக்கு தோணுது. எனக்கு அவதாரம் பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சியை கொடுத்துக்கலாம். ஆனால் அந்த எடுத்து முடித்த வரைக்கும் இருந்த நிகழ்வுகளை நினச்சி பார்த்தா அது பல ஆயிரம் கோடிகளுக்கு இணையானது. எடுத்து முடிக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுலாம் நான் நினச்சி கூட பார்க்கறது கிடையாது. ஆக இந்த படம் உருவாகிறதுக்கு இன்னைக்கு அந்த படத்தை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க, எல்லாம் சொல்கிறாங்க. ஆக ஒரு நல்ல படம் வெற்றியோ தோல்வியோ அது என்றைக்குமே நல்ல படம் தான். இன்னைக்கு இந்த படம் உருவாக்க காரணமாக இருந்த ஒவ்வொருவரும் பேசும்பொழுது அந்த படத்தை ரொம்ப அனுபவித்து பண்ணியிருக்காங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உண்மையில் சொல்ல போனால் பெரும் பட்ஜெட்டில் எடுக்கின்ற படங்களில் அந்த இது கிடைக்கிறதில்ல. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பொறுப்பு இருக்குது, பட்ஜெட்டு அதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி படம் பண்ணும்போது ஒரு கவலையும் இல்லை. எல்லாரும் என்ன என்ன உண்மையான ஒரு உணர்வுகளோடு பேசுகிறாங்க. அதுவும் எல்லா படங்களையும் கொண்டு வரலாம். அந்த இறுக்கத்தை தளர்க்கிறது தான், அந்த தளர வைக்கிறது தான் நம்ம தேடுற ஒரு விஷயம். இந்த படத்தின் முதல்ல ஈராஸ்க்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்களுடைய அந்த வெள்ளோட்ட படங்களில் பார்த்தீங்கன்னா மிக பெரும் நட்சத்திரங்கள், பவன் கல்யாண் வராரு, சல்மான் கான் வராரு, கமல் சார் வர்றாரு, எல்லாம் போகிறாரு. ஒரு ஆடு நல்லா இருந்தால் கூட அதை நாங்கள் வாங்குவோம் அப்படின்றத நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஸோ அவங்களுக்கு சல்மான் கான் ஆடு வித்தியாசம் இல்லை. ஒரு நல்ல படம், நல்ல என்டர்டெய்னர், அதுதானே சார் சாகர்? ஓகே. ஸோ ஒரு நல்ல என்டர்டெய்னர், அதை ஆட வச்சு கூட இருக்கலாம். பிரபு சாலமன் பேசும்போது சொன்னார், இந்த மிருகங்களை வச்சு படம் பண்ணும்போது நிறைய, ஏன்னா இங்கே மூட நம்பிக்கைகள் மிக அதிகமாக எங்கே இருக்குன்னா அது இங்கே தான் இருக்குது. நல்லது ஒன்று நடந்தால் அது பொல்லாதது பல பேர் சொல்லுவாங்க. சைவம் எடுக்கப்பட்டது, சைவம் கதை சொல்லும்போது கூட அப்படித்தான், ரொம்ப எளிமையான கதையாக இருந்துச்சு. ஆனால் அது கடைசியில் முடிகிற இடம் ரொம்ப இதுவாக இருந்துச்சு. விஜய் கிட்ட சொன்ன, விஜய் இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆக இது வேற மாதிரியா இருக்கு. இது அதை விட ரசிக்கா இருக்கு, அதை விட சிரிப்பா இருக்கு. அந்த அந்த வைப்ரண்ட் அந்த கேரக்டர்ஸை பார்க்கும்போது அது இன்னும் இந்த படம் ரொம்ப நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது சொல்லும் போதே அடடா, அட்லீஸ்ட் ஒரு ஷூட்டிங் வேடிக்கை பார்க்கறதுக்காவது போயிருந்துருக்கலாமே அப்படின்னு தோணுது. அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. வெயில் பனின்றது கிடையாது, செய்யற வேலை நமக்கு பிடிச்சதுன்னா வெயில் நம்மளுக்கு உரைக்கவே உரைக்காது. அதானே விதர்? ஸோ நீங்கள் அனுபவிச்சு பண்ணியிருக்கீங்க, ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் பண்ணீங்க. விதார்த்தெல்லாம் அவனுடைய நண்பன் அப்படின்றதுக்காக சொல்ல, புடம் போடப்பட்ட ஒரு நடிகன். அம்மா அப்பா எல்லாம் ஸ்பீச்லாம் ப்ரிப்பேர் பண்ண சொன்னாங்க. சத்தியமாக ப்ரிப்பேர் பண்ணல. என்னோட ஃபர்ஸ்ட் மூவி இது. அம்மா அப்பா எப்போவுமே மற்ற ஆடியோ லான்ச்சஸ், நான் டப்பான படத்துக்கு ஆடியோ லான்ச்சஸ்லாம் போகும்போது எப்போவுமே சொல்லுவாங்க, நீ ஒரு நாள் இங்கே உட்காரணும், அது வி ஆல் ஷுட் சி அண்ட் வி ஷுட் பி ப்ரவுட் ஆஃப் இட். I hope I've made you proud. And thank you. Your relatives, family, எல்லாரும் வந்திருக்காங்க. Thank you so much. Director Suresh sir audition வச்சு தான் இந்த படத்துக்கு என்ன செலக்ட் பண்ணாரு. Thank you sir. Eros, thank you. And with that sir செட்டில் ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. லைக் சின்ன சின்ன ஆங்கிள் விஷயமா இருந்தாலும் சரி, டயலாக்ஸாக இருந்தாலும் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக இருந்தாலும் சரி, எவ்ரி ஒன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. தேங்க்யூ. அண்ட் உமன்ஸ் டே ஸ்பெஷல் அன்றைக்கி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, சேயிங் லைக் ஹீரோயினோட பேர் தான் ஃபஸ்ட்டு வரப்போகுது டைட்டிலில் அப்படின்னு. அது எனக்கு ஃபஸ்ட் படம் இது. ஐ கான் எக்ஸ்பெக்ட் எனி திங் மோர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஏன்னா வித் சார் அது எதுவும் ஈகோ இல்லாமல் யூ அக்செப்டட் இட். ரொம்ப நன்றி. மீண்டும் மைனா மேடை பார்க்குற மாதிரி இருக்குது. இன்றைக்கும் என்னால் மறக்க முடியாது. அந்த மேடை சத்யம் தேட்டரில் பார்த்தீங்கன்னா கமல் சார் வெளியிட்டார். கமல் சார் இந்த மாதிரி ஸ்டேஜில் உட்காந்தோன்னே
என்னை கூப்பிட்டு கேட்டது வந்து எல்லா கதாபாத்திரங்களுடைய பேரை சொல்லி எழுதிட்டு இருந்தார். மைனா, சுருளி, கிறுக்குமாயி, அந்த சின்ன பையன் அப்படின்னாரு. இப்படி கதாபாத்திரங்களுடைய பெயர் எந்த படத்தில் பேசப்படுதோ, மீண்டும் இது ஒரு 16 வயதினிலே மீண்டும் ஒரு மைனா, இந்த வரிசையில் தான் கண்டிப்பாக இது வரும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நான் எக்ஸாகரேட் பண்ணி சொல்லலை. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி இந்த ஒரு கிடாரியின் கருணை மனுவில் வந்து வெறும் ஒரு ஆட்டு தலையை நடுவில் போட்டு ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணுறதுக்கே ஒரு டைரக்டருக்கு முதல்ல ஒரு துணிச்சல் வேணும். அதை அங்கீகாரம் பண்ணுறதுக்கு ஒரு தயாரிப்பாளருக்கு அதை விட ஒரு துணிச்சல் வேணும். ஆனால் இது என்ன உண்மைனா, இதுதான் இன்னைக்கு வந்து ஆடியன்ஸ் ரசிக்கிறாங்க. இதற்கான புல்லிங் பவரே வேற. இன்னைக்கு எழுதி வச்சிங்க சார், சாகர் சார், இது வந்து ஒரு மினிமம் கேரண்டி, கவலைப்படாதீங்க. ஏன்னா ஒரு அடைமொழி சொல் வந்துடும், இந்த ஆட்டு படம் பார்த்தியான்வாங்க. எனக்கு என் படத்தை அப்படி தான் சொன்னாங்க. கும்கி வந்து கும்கின்னு சொல்ல, அந்த யானை படம் ஒன்று வந்திருக்கு பாருங்க, அந்த மாதிரி இது ஒரு அடையாள திரைப்படமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம எதுவும் நினைக்கிறோம், இந்த மாதிரி அனிமல்ஸ் வச்சு எடுக்கிறது வந்து சில பேர் வந்து என் காது படவே சொல்லியிருக்காங்க, மைனாவுக்கு அப்புறம் என்ன சார் ஒரு ஹிட்டுக்கு அப்புறம் இப்படி போய் ஒரு யானையெல்லாம் வச்சு எடுக்கிறீங்க. கண்டிப்பாக கிடையாது. அது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யானைகள் இல்லைன்னா வனப்பகுதியே கிடையாது, வனங்கள் இல்லைன்னா மழை கிடையாது, ஆற்று வெள்ளம் கிடையாது. ஒரு 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 சைக்கிளுக்கு வந்து அது ரீசனாக இருக்கும். ஸோ இப்படி அதில் ஒரு துவக்கத்தில் சில விஷயங்கள் நான் பேசியிருப்பேன் கும்கியில். ஆனால் அடுத்த திரைப்படத்தை அதை இன்னும் ஆழமாக எராஸ் பட கம்பெனியில் தான் சொல்ல போகிறேன் நான். ஸோ இது ரொம்ப ரொம்ப ரிலேட்டட். ஸ்டீவன் ஸ்பில்பர்க்கே பார்த்தீங்கன்னா திடீர்னு வார் ஹார்ஸ்னு ஒரு ஃபிலிம் பண்ணுவார், ஸ்கின்லெஸ் லிஸ்ட்னு பண்ணுவார், வார் ஹார்ஸ்னு பண்ணுவார், குதிரையை வச்சு ஒரு திரைப்படம் பண்ணுவார். ஸோ வந்து அது இந்த மாதிரி திரைப்படங்கள் மாறி மாறி வரணும். அப்போ தான் இது வந்து ஆடியன்ஸை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். சமீபத்தில் வந்த திரைப்படங்கள் துருவங்கள் 16லேருந்து மாநகரம், அடுத்தது குற்றம் 23, அந்த வரிசையில் இந்த படமும் மீண்டும் சினிமாவுக்கு ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதில் இந்த விழாவோட நாயகன் ரகுராம், அவருடைய பிஜிஎம் தான் கேட்டேன் நான். அதில் வந்து ஒரு மெச்சூரிட்டி இருக்குது. அந்த ட்ரெய்லருக்குள்ளேயே வந்து எங்கே வந்து சைலன்ஸ் கொடுக்கணும், ரொம்ப அழகாக அதை மிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு ப்ராமிசிங்காக ஒரு இடம் இங்கே இருக்குது தமிழ் சினிமாவில், கவலைப்படாதீங்க. அதே மாதிரி பிரவீன் எடிட்டர் அவர்கள் எல்லாமே ஒரு நல்ல டீம் பேக்கிங். சரண், உங்கள் ஒர்க்கு பார்த்தேன் நான். ரொம்ப கஷ்டம் அது. அதாவது வந்து லைட்டு வந்து கண்ட்ரோல் இல்லாத ஒரு இடத்துல ஒரு நண்பர் வந்து சொல்லிட்டு இருந்தார், இந்த மாதிரி அங்கே போகிறப்ப டைரக்டர் எல்லாரையும் போட்டு வதச்சிட்டு இருந்தார் அப்படி இல்லான்னு. அப்புறம் யார் அவருன்னு கேட்டேன், பாடலாசிரியர்னாங்க. கண்டிப்பாக அவர் ஏசி ரூம்லேயே இருக்கிறவர், மியூசிக் டைரக்டர் கூட இருக்கிறவர். அதனால் வந்து வெளியில் இப்படி பார்க்குறப்ப எல்லாமே கஷ்டமாக தான் தெரியும். அது கஷ்டமே கிடையாதுங்க. நான் சுரேஷ்க்கு சொல்லிக்கிறது, இந்த போர் குணத்தோடு அடுத்தடுத்து திரைப்படம் பண்ணுங்க. அப்படி பண்ணிங்கன்னா தான் இன்றைக்கி நம்மலாம் சஸ்டெயின் பண்ண முடியும் இண்டஸ்ட்ரிக்குள்ளார. இது கஷ்டமே கிடையாது. ஒரு அவதாரோ டைட்டானிக்கோ அதோட மேக்கிங் இதெல்லாம் படிச்சிங்கன்னா நம்மலாம் ஒன்றுமே பண்ணல. நம்ம நடிகர்கள் வந்து இன்னும் நிறைய, நாசர் சார் இருக்கார், அவர் வந்து ஒரு நடிப்போட என்சைக்ளோபீடியா. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னோட கிங் திரைப்படத்துலேருந்து நான் பயணிச்சிருக்கிறேன். அவர் சினிமாவில் எனக்கு நான் கொடுத்த சில விஷயங்கள் தவிர நிறையா பேசுகிறப்ப இன்னும் அவரையெல்லாம் நாங்கள் சரியாக பயன்படுத்தலை. சொல்லப்போனால் ஒரு சிங்கத்துக்கு நாங்கள் வந்து தயிர் சோறு போட்டுட்டு இருந்த மாதிரி தான் இருக்குது. சரியான ஒரு விஷயங்கள் கொடுக்க எங்களுக்கு அதுக்குள்ளே நாங்கள் இன்னும் செய்யணும். ஸோ இந்த 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 மாதிரி ஒரு உழைப்பை சுரேஷ் அவர்கள் நீங்கள் விடக்கூடாது.